அனைவருக்கும் வணக்கம். பசியில்லா மயிலாடுதுறை மாவட்டம். இன்றைக்கி என்னுடைய இளைய மகன் பி வருண், இவங்களுக்கு பிறந்தநாள். இந்த பிறந்தநாளை முன்னிட்டு மயிலாடுதுறை மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு ரோட்டு ஓரத்தில் இருக்கக்கூடிய முதியவர்களுக்கு பசி இல்லாமல் இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 18 வருடங்களாக நம்ம இந்த அன்னதானத்தை மயிலாடுதுறையில் முதலாக இந்த அன்னதானம்னா என்னன்னே காட்டுனதே இந்த பாரதி மோகன்ற ஒரு அடையாளத்தோட நம்ம தொடர்ந்து இந்த 18 ஆண்டுகளாக நம்ம கொடுத்துக்கிட்டு வரோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு சமூக சேவைங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம். அதை யாருமே விலைக்காக, காசுக்காக, அப்புறம் தன்னுடைய சுயநலத்துக்காக, தன்னுடைய சுகத்துக்காக அதை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அன்பாக கேட்டுக்கிறேன். ஏன்னா இங்கே இந்த சமூக சேவைங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. எத்தனையோ உயிர்களை காப்பாற்றக்கூடியது. அது மட்டும் இல்லை, எத்தனையோ முதியவர்கள், மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள், ஆதரவற்றவர்கள், கைகள் அழுகி போனவர்கள், எத்தனையோ நபர்களை பாதுகாக்கிறது தான் ஒரு சமூக சேவைன்ற ஒரு சேவை. அதை யாருக்காகவும் எவருக்காகவும் இந்த அரசியல், ஜாதி, மதம், இனம் இந்த மாதிரியான கேவலமான ஒரு விஷயத்துக்காகவும் எதையும் அடமானம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் கண்ணியமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் 18 ஆண்டுகளாக இந்த சமூக சேவை செஞ்சுட்டு வரேன். கண்டிப்பாக இந்த அன்னதானத்துக்கு தொடர்ந்து உதவியாக இருக்கக்கூடிய, ஆதரவாக இருக்கக்கூடிய அனைவருக்கும், மயிலாடுதுறை மக்களுக்கும், உலகமெங்கும் வாழக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி என்னுடைய மகனுக்கு பிறந்த நாள். எல்லோரும் மனதார வாழ்த்துங்க. நிறைய பேர் சிந்திச்சு மயிலாடுதுறையில் நல்ல விஷயத்துக்கு செயல்படுங்க. நன்றி. அப்படி வாங்க பாருங்க, இப்படி வந்துடுங்க. முதல்ல இந்த ஐயாவுக்கு சாப்பாடு கொடுங்க. வாங்க, இந்த பக்கம் கொடுங்க. கீழே போட்டுறாதீங்க. இன்னொரு சாப்பாடு இந்தாங்க, நைட்டு வச்சுக்கிங்க. இந்த மாதிரி முடியாமல் இருக்கிறாங்க இல்லையா, அப்படியே கிட்ட காட்டுங்க. இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம தேடி இந்த அன்னதானத்தை கொடுக்குறோம். ஏன்னா இது மாதிரி உள்ளவங்களுக்காக தானே இந்த அன்னதானமே சமைக்கிறோம். இதை தயவு செஞ்சு காசுக்காகவும் பணத்துக்காகவும் இந்த மாதிரி சேவையை விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். இப்படியே வாங்க, இப்படி வாங்க, வாங்கி தரேன். உங்களுக்கு வண்டி வேணுமா? கோரிக்கை வைங்க. அப்படியே மக்களுக்கு கோரிக்கை வைங்க. வண்டி வேணும்னு சொல்லுங்க. வண்டி வேணும் ஐயா. யாருக்கு வேணும்? எங்க வீட்டுக்காரர். அவங்களுக்கு வண்டி வேணுமா? சரி, சாப்பாடு